உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இந்த ரெண்டுமே இருந்துச்சுனாக்கா, நீங்கள் எந்த நேரத்தில் வேணுமானாலும் உழைப்பதற்கு தயாராக இருப்பீங்க. எந்த நேரத்தில் வேணுமானால் தேவைப்பட்டால் எந்த நேரத்திலும் உழைப்பதற்கு தயாராக இருப்பீர்கள். அதுதான் ஒரு விழிப்பான நிலை. சோம்பேறித்தனங்கிறது என்னென்னாக்கா, நான் இப்போ தான் எனக்கு மூடு வந்தால் தான் இதை செய்வேனா, எனக்கு மனநிலை வேணும், அதை செய்வதற்கு எனக்கு ஒரு மனநிலை தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லா நேரத்துலையும் நமக்கு எந்த செயல்களையும் செய்வதற்கு, நம்முடைய லட்சியம் சார்ந்த எந்த செயல்களையும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அந்த மாதிரியான மனநிலை வேணுமானா நமக்கு என்ன பண்ணணும்? உடற்பயிற்சி தேவை, உணவு கட்டுப்பாடு தேவை. உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, உடலுக்கு தேவையான ஒரு உடற்பயிற்சி, அது மாதிரி உணவு கட்டுப்பாடு, இந்த ரெண்டு இருந்துச்சுனாக்கா எந்த நேரத்துலையும் நீங்கள் உழைப்பதற்கு தயாராக இருப்பீங்க. வாய்ப்பு எப்போ வேணாலும் கிடைக்கலாம். எல்லா நேரத்தையும் பயன்படுத்திங்க. நேரத்தோட அருமை அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நேரத்தை வீணடிக்காமல் எந்த நேரம், இரவானாலும் சரி, இரவு பகல் பாராமல் எல்லா நேரமும் பொன்னான நேரம் என்று தான் நினைப்பீர்கள். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு இரவுலாம் எதையுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது தூங்குவதற்காக நேரமாக, தூங்குவதற்கான நேரம். அதில் நான் தூங்க மட்டும்தான் செய்வேன் நைட்டு. அந்த மாதிரிலாம் உளவியல் சார்ந்து நிறைய தடைகளை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. அப்படி ஆனால் எல்லா நேரமும் பொன்னான நேரம்தான். எல்லா நேரத்தையும், கிடைக்கின்ற எல்லா நேரத்தையும் நாம் பயன்படுத்தணும். இப்போ இரவு தூக்கம் வரலையா, உடனே நீங்கள் உங்கள் லட்சியம் சார்ந்த வேலைகளில் ஈடுபட்டுருங்க. இரவு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு நள்ளிரவு உங்களுக்கு 2 மணிக்கு தூக்கம் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே என்ன பண்ணுவீங்க? ஏன்னா நைட்டுங்கிறது தூங்குகிற நேரம்தான். அதனால் என்ன பண்ணுவீங்க? சும்மா முழிச்சிட்ருப்பீங்க, அல்லது ஏதாவது பொழுதுபோக்கான விஷயங்கள், உடனே மொபைல் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. பயனுள்ள வேலைகளை செய்ய மாட்டீங்க. ஏன்னா அது நைட்டு, அங்கே அது தூங்குவதற்கான நேரம்தான். அதனால் நீங்கள் அப்போ முழிச்சிருந்தீங்கன்னா ஒன்று தூங்குவீங்க, இல்லைனா தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? மொபைல் ஃபோன் பார்ப்பீங்க. பயனுள்ள வேலைகளை செய்ய மாட்டீங்க. பயனுள்ள வேலை செய்யலாமே, நமக்கு தான் தூக்கம் வரலல்ல. இரவு 2 மணியானால் என்ன, நமக்கு தான் தூக்கம் வரலல்ல, நம்ம பயனுள்ள வேலைகளை செய்யலாமே. நம்முடைய லட்சியம் சார்ந்து நமக்கு ஒரு வேலை இருக்கும், அந்த வேலையை செய்யலாமே அப்படின்னு தோணாது. அதனால் ஆனால் நீங்கள் நல்ல உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா, நல்ல உணவு கட்டுப்பாடு இருந்ததுன்னா, நீங்கள் எந்த நேரத்துலையும் உங்கள் வேலையை செய்கிறதுக்கு தயாராக இருப்பீங்க. உங்களுக்கு இப்போ நைட்டு தூக்கம் வரலையா, ஒரு 2 மணிக்கு தூக்கம் வரலையா, சரி நம்ம வேலை என்ன இருக்குது, உடனே அதை எடுத்து செய் அப்படின்னு நினச்சி அதை செய்வீங்க. உங்கள் லட்சியம் சார்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன இருக்கோ அதை செய்வீங்க. ஏன்னா இரவு 2 மணியாக இருந்தால் கூட இப்போ தான் நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைல்ல, அப்போ அதை செய்யலாம். இப்போ தான் நம்ம 2 மணியாக இருந்தால் கூட இப்போ தான் நமக்கு தூக்கம் வரலல்ல, அப்போ நம்ம லட்சியம் சார்ந்த ஏதாவது செயலை செய்யலாம்ல. நமக்கு தான் அந்த வேலை காலியை அது செய்யாமல் இருக்குல்ல, செய்ய வேண்டி இருக்குல்ல, அந்த வேலையை செய்யணும்ல, அதை இப்போவே செஞ்சிடலாமே அப்படின்னு நினச்சி செய்வீங்க. அப்போ அதற்கு என்ன தேவை? உணவு கட்டுப்பாடு தேவை, உடற்பயிற்சி தேவை. உடலுக்கு தேவையான 100% உடற்பயிற்சி. அந்த உடற்பயிற்சியை உங்கள் உடம்புக்கு தேவையான அந்த இப்போ உங்களுக்கு தேவையான உணவுன்னு தெரியுதுல்ல, இவ்வளோ தேவை எனக்கு இன்றைக்கி திருப்தியாக இருக்கிறது, போதுமான உணவை நான் இன்று உட்கொண்டேன், போதும்பா சாப்பாடு அப்படின்னு சொல்கிறீங்கள, அதே மாதிரி உடற்பயிற்சியும் உங்கள் உடம்புக்கு இன்றைக்கி எவ்வளோ தேவைன்னு ஒன்று இருக்குது. உடற்பயிற்சி தேவை, உணவு தேவை, உங்களுக்கு தேவையான உணவு தேவை, உங்களுக்கு தேவையான உணவு தேவை, உங்களுக்கு தேவையான உணவு. அதோட அளவு என்ன? நான் தினமும் 2 கிலோ உணவுகளை சாப்பிடுவேன், 2 கிலோ எடையுள்ள உணவுகளை சாப்பிடுவேன். நான் இன்றைக்கி சாப்பிட்ட உணவை எடை போட்டு பார்த்தா 2 கிலோ இருக்கும். நான் இன்றைக்கி சாப்பிட்ட உணவுகளை எடை போட்டு பார்த்தா 2 கிலோ இருக்கும். எனக்கு திருப்தியாக இருந்தது. அதே மாதிரி உடற்பயிற்சிக்கும் ஒரு அளவு இருக்குது. உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சிக்குன்னு ஒரு அளவு இருக்குது. அதை நீங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யணும். வெறுமனே காலையில் வாக்கிங் மட்டுமே போகிறீங்க, ஆனால் அது உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சி ஒரு 30% தான் அது பூர்த்தி செய்யுது. ஏன்னா மீதம் இன்னும் 70% பாக்கி இருக்குது. அந்த 70% நீங்கள் பூர்த்தி பண்ணால் தான் மொத்தம் 100% தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். உடற்பயிற்சியில் 100% தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும்.
உதாரணத்துக்கு 2 மணி நேரம் நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சால் தான் அன்றைய நாளில் நீங்கள் விழிப்போடு செயல்பட முடியும், நான் சொல்கிற நிலையை அடைய முடியும். தினமும் 2 மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சால் தான் நான் சொல்லுகின்ற நிலையை நீங்கள் அடைய முடியும். என்ன நிலை? இப்போ நைட்டு உங்களுக்கு தூக்கம் வரல 2 மணிக்கு, ஐயோ தூக்கம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. அல்லது தூக்கம் வரலையேன்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோன் பார்க்குறவங்களும் இருக்காங்க. தூக்கம் வரலையேன்னு சொல்லிவிட்டு 2 மணி 3 மணி இரவு 2 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு, 3 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு, தூக்கம் வரலையே, சரி இந்த நேரத்தில் நம்முடைய லட்சியம் சார்ந்து நமக்கு சில வேலைகள் இருக்குது, அந்த வேலையை செய்யலாமே அப்படிங்கிற நினப்பு. அதாவது வாய்ப்பு கிடைச்சா எந்த நேரத்துலையும் உழைப்பதற்கு தயாராக இருக்கிற ஒரு மனநிலை, அதுதான் அந்த விழிப்பான மனநிலை. அதற்கு என்ன தேவை? உங்கள் உடலுக்கு தேவையான அந்த உடற்பயிற்சி இருக்குல்ல, அதை முழுமையாக கொடுக்கணும், குறைவாக கொடுக்காதீங்க. நீங்கள் உங்கள் உடம்புக்கு தேவையான சாப்பாட்டை நீங்கள் முழுமையாக சாப்பிட்றீங்களா, அதே மாதிரி உங்கள் உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சியை நீங்கள் முழுமையாக கொடுக்குறீர்களா, அப்போ தான் முழுமையான உழைப்பை உங்கள் உடம்பிலிருந்து பெற முடியும். நீங்கள் உங்கள் உடம்புக்கு சாப்பாடே போடலன்னா எப்படி உங்கள் உடம்பை வச்சு வேலை செய்ய முடியாதோ, களைப்பாக இருக்கும். இப்போ உங்கள் வண்டிக்கு பெட்ரோல் போட்டால் தானே முழுமையாக அந்த வண்டியை ஓட்ட முடியும். இப்போ உங்கள் வண்டி இப்போ நீங்கள் 100 கிலோமீட்டர் போகணுன்னா அதுக்கேற்றாப்புல வண்டியில் பெட்ரோல் போடணும். 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு நீங்கள் 100 கிலோமீட்டர் போகணுன்னு நினச்சிங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 40 கிலோமீட்டர் தாங்க ஓட்ட முடியும். 100 கிலோமீட்டர் எப்படி ஓட்ட முடியும்? அப்போ 100 கிலோமீட்டர் ஓட்டணுன்னா 2 லிட்டர் பெட்ரோலாவது நீங்கள் போடணும். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில், தினசரி வாழ்க்கையில் உங்கள் நேரத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தணுன்னா நீங்கள் 2 மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சால் தான் உங்களால் தினசரி நேரத்தை, உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள தினசரி நேரத்தை முழுமையாக பயன்படுத்த முடியும். 2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும். 1 மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சால் உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு பாதி நாளை தான் ஒழுங்காக பயன்படுத்த முடியும். ஒரு மீதி நேரத்தை பயன்படுத்த முடியாது. மீதி நேரம் சோம்பேறித்தனமாக தான் கழியும். நீங்கள் அரை வயிறு தான் சாப்பிட்றீங்க, கொஞ்சம் தான் சாப்பிட்றீங்கன்னா சோம்பலாக தான் இருப்பீங்க. நிறைய சாப்பிட்டா தான் தெம்பாக இருப்பீங்க. அதே மாதிரி அந்த முழுமையாக சாப்பிட்டா தான் நல்ல ஒரு தெம்பாக நல்ல ஒரு ஆற்றலோடு இருப்பீங்க, சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பீங்க. அதே மாதிரி முழுமையான உடற்பயிற்சி செய்யணும், முழுமையான அளவு உடற்பயிற்சி செய்யணும். சும்மா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் செஞ்சுட்டு உடற்பயிற்சி செஞ்சுட்டேன் அப்படின்னா அந்த 1/2 மணி நேரத்துக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். அந்த 1/2 மணி நேரத்துக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். 1/2 மணி நேரம் தான் உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா அப்போ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் உங்களால் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். மீதி உள்ள நேரம் எல்லாம் சோம்பேறித்தனமாக தான் போகும். அப்போ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சால் தான் அன்றைய தினம் முழுவதையும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க முடியும், பயனுள்ளதாக மாற்ற முடியும். அந்த வகையில் எல்லா நேரத்துலையும் நீங்கள் உழைப்பதற்கு தயாராக இருக்கணும்னா உங்கள் உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சியை முழுமையான அளவில் கொடுங்கள். அது மாதிரி உங்கள் உடம்புக்கு தேவையான உணவையும், அந்த உணவு கட்டுப்பாடு, நல்ல உணவுகள், தவறான உணவுகளை சாப்பிடக்கூடாது, நல்ல உணவுகளை முழுமையாக கொடுங்க. அப்போ தான் நீங்கள் முழுமையாக உழைக்க முடியும். அந்த வகையில் இப்போ நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா எத்தனை மணிக்கு போடுறேன்? இரவு எனக்கு 2 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கு போட்டுட்ருக்கேன் இந்த வீடியோவை. ஆக்சுவலாக 1:15 நான் முடிச்சிட்டேன். எனக்கு சரியாக தூக்கம் வரல. முதல் நாள் 9 மணிக்கே படுத்தேன்னா ரொம்ப சீக்கிரமாக தூங்கினேன். என்னென்னு தெரில, இப்போ முழிப்பு வந்துடுச்சு. சரி என்னென்னு உடனே இப்படி வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா பகலில் வேறு வேலைக்கு வெளி ஊருக்கு ஒன்று போக வேண்டியிருக்கு. அதனால் சரி முன்கூட்டியே இந்த வேலையை முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். அந்தளவுக்கு நான் அதை வச்சு என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் அதை உங்களுக்கு ஒரு தகவலை சொல்கிறேன். மறுதிருமணத்தில் என்ன இன்னொரு பிரச்சனை அப்படின்னாக்கா, இப்போ ஒரு பெண் மறுதிருமணம் செய்து கொள்ள வேண்டும், அதாவது கணவனை இழந்து விட்டால், இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு 2 பிள்ளைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவள் மறுதிருமணத்துக்கு ரொம்பவும் தயங்குவாள். ஏன்னா புதிதாக கல்யாணம் செய்துட்டு வர அந்த ஆண் ஆணினால் தனது பிள்ளைகளுக்கு எதுவும் பாலியல் ரீதியாக ஏதாவது இடையூறுகள் ஏற்படுமோ, தனது பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் ரீதியாக ஏதாவது இடையூறு ஏற்படுமோ அப்படிங்கிற பயம் அந்த பெண்ணிற்கு இருக்கும். ஆக அப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த பயம் இருக்கிறது எல்லாத்துக்கும் நியாயமான விஷயந்தான். இருந்தாலும் என்ன பண்ணணுன்னா, அந்த பெண் அந்த அளவுக்கு அப்போ அந்த பெண்ணின் நம்பிக்கை பெற்ற ஒரு ஆணை அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ அதுக்கு முன்கூட்டியே பழகி பார்க்கணும்.
பழகி பார்ப்பதற்கு இங்கே ஒரு சுதந்திரம் இருக்கணும், காதலிப்பதற்கான சுதந்திரம். அந்த காதலின் போது வந்து இந்த ஆணை திருமணம் செய்து கொண்டால் எதிர்காலத்தில் தனக்கு ஏற்கனவே திருமணமாகி பிறந்த அந்த பெண் பிள்ளைகள் இருக்காங்கன்னா அந்த பெண் பிள்ளைகளுக்கு எந்தவித பாலியல் இடையூறும் ஏற்படாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை பெற்ற பின்னர் தான் இப்போ அவள் அந்த மறு திருமணத்திற்கு சம்மதிப்பது சரியானதாக இருக்கும். அப்போ அந்த நம்பிக்கை பெறுவதற்கு இங்கு காதல் சுதந்திரம் என்பது தேவை. அந்த நம்பிக்கை பெற்ற பிறகு தான் அதாவது பாலியல் இடையூறு எதுவும் ஏற்படாது, தனது பெண் பிள்ளைகளுக்கு புதிதாக திருமணம் செய்து கொண்டு வருகிற அந்த ஆண் மகனால் எந்தவித பாலியல் இடையூறும் ஏற்படாது. அதே நேரத்தில் அதையும் தாண்டி அந்த புதிதாக திருமணம் செய்து கொள்கிற ஆண் தனது பெண் பிள்ளைகளை தனது மகள் போல பார்த்து கொள்வான் என்பதில் எனக்கு 100% நம்பிக்கை இருக்கிறது என்கிற அந்த நம்பிக்கை பெறுவதற்கு அப்போ திருமணத்திற்கு முன்பே காதல் செய்து அதன் பிறகு திருமணம் செய்து கொள்கிற நடைமுறையை கட்டாயப்படுத்த வேண்டும்.